1 இல்லை 2 இல்லை 3 இல்லை அப்படின்ட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி பாசிட்டிவ் நியூஸ். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து வாரை நிறுத்தி வைக்க போகிற, அதாவது சீஸ் ஃபயர் வந்து நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்ற மாதிரி சொன்னார். டீல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொன்னார். அவர் எப்போதுலேருந்து அதான் சொல்லின்னு இருக்கிறாரு. பட் இந்த டைம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 2 நாடுமே வந்து போர் முடிச்சே ஆகணும். அதுவும் இல்லாமல் அமெரிக்காவில் இடைக்கால தேர்தல் நடக்கும். அதில் பாசிட்டிவாக காமிக்கணுன்றதுக்காக முடிச்சு வச்சுருவார். ஸோ 2வது பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆர்பிஐ வந்து வர டியூஸ்டே வந்து அதாவது 5 and something காசு வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணால் மார்க்கெட் வந்து ஐஎன்ஆர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்படி ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3வது பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுங்க க்ரூட் ஆயில் ப்ரைஸு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ 3 பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. அடிஷ்னலாக நம்ம சாங் ரிசர்ச் பேஸ் வந்து லைவுக்கு வந்துச்சு. ஸோ எனி ஒன் கேன் ஆக்சஸ். நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் போய் வெறும் சாங் ரிசர்ச் பேஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு யூஆர்எல் நம்மளது தான் இருக்கும். நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த இன்சைட்ஸும் தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அனலைஸே இல்லைனாலுமே எந்தெந்த ஸ்டாக்லாம் மொமெண்டமாக இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் அடிபாலத்தில் இருக்குதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம மார்க்கெட் டேட்டாவை பார்க்க போகலாம். இன்றைக்கி குளோபல் இண்டெக்ஸில் வந்து 36 பாசிட்டிவாகவும் வெறும் 5 தான் நெகட்டிவாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ் அதிகமாக 100 அதுக்கு மிச்சமாக காமிக்குது. ஸோ ஓப்பனிங்கே 23,800 அதுக்கு மேலே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இத்தனை நாளாகவே வந்து 23,700 பிரேக் அவுட் ஆகாமல் தான் கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கே 23,800 இருந்துச்சுன்னா இட் வில் பி ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ 23,800 பிரேக் அவுட் ஆகி கீழே போகாதுன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் ஹோப் வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன 24,400 திரும்பி அந்த கால நினைவுகள் வந்தது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 24,400ன்னு சொல்லி நிற்பனான்னு தெரில. ஸோ நேற்று வந்து கிட்டத்தட்ட 1,500 கோடிக்கு வந்து எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 2,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. நெட் ஃப்ளோ வந்து 3,000 கோடியாக இருக்குது. ஸோ RSI 45 கொஞ்சம் பீரிஷ் மூட் தான். பட் இன்றைக்கி அது டேர்ன் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23,500 வச்சுக்கலாம். 23,500லேருந்து 24,000 இதை ரீச் பண்ணுன்றது தான் என்னோடய நம்பிக்கையாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஹாவ் அ நைஸ் ட்ரேட்.